சென்னை 10வது மண்டலம் கார்ப்பரேஷன் 10வது மண்டலம் 135வது வார்டு அசோக் நகர் புதூர் 9வது தெரு 2வது அவென்யூ சந்திப்பில் தெருவினுடைய பெயர் பலகை இருக்குது. அந்த பெயர் பலகைக்கு முன்னாடி அந்த பெயர் பலகை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே ஆக்கிரமித்து ஒரு கட்டிடம் கட்டினார்கள் என்று கடந்த 10/7/2026 அன்று இந்து மக்கள் கட்சி சார்பிலே புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்த உடனே இந்த மண்டலத்தினுடைய ஏசியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வரதராஜன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பெயர் பலகை அதே இடத்தில் வைத்தார். அது 10/7/2026 அன்று உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது நடந்து ஒரு வாரத்திற்குள்ளாக கார்ப்பரேஷன் அனுமதி இல்லாமல் அந்த பெயர் பலகை அந்த இடத்திலிருந்து நடைபாதைக்கு மாற்றியிருக்கின்றார்கள் சில சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பாளர்கள். அந்த இடத்திலிருந்து பெயர் பலகையை மாற்றிவிட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக விடியற் காலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பு செங்கல் வைத்து கட்டுவேலை செய்து காங்கிரஸ் ஸ்லாப் வைத்து அதன் மேலே மாதா சிலை வைத்து உடனடியாக அங்கே மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு மத ரீதியான பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக சில சமூக விரோதிகள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். மாதா மீது எங்களுக்கு கோபம் இல்லை. ஏன்னா மாதா வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு இது எல்லாமே இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை பரப்புதுன்னா அது ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மாநகராட்சி இடத்துல உங்கள் வீட்டு வாசலில் வைக்காமல் உங்கள் வீட்டில் வைக்காமல் மாநகராட்சி இடத்துல பெயர் பலகை அகற்றி விட்டு அந்த இடத்துல தான் மாதா வைத்து கும்பிடுவோன்னு சொல்லி சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அந்த கட்டடத்தை அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். மத ரீதியான மோதலை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதா சிலையை யார் வச்சாங்களோ அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க அதில் வழிபடுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இன்றைய தினம் சென்னை மண்டலம் 10வது மண்டலத்துக்கு உட்பட்ட ஏசி அவர்களிடத்திலே மீண்டும் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று மனு வழங்கியிருக்கின்றோம்.